14 let us read alternately. விடியற் காலமான பொழுது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடினால் படகிலிருந்து கொண்டே மீன்களுடன் வலையை இழுத்துக் கொண்டு வந்தார்கள். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு அவரை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு அவரை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவார்கள். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு நடந்த சம்பவங்களை குறிக்கிறது. The Gospel of John chapter 21 represents the things that happened after the Lord Jesus Christ risen from the dead. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தன் சீடர்களுக்கு அவர் தரிசனமானார். After the Lord Jesus Christ has been dead, he risen up and showed himself to the disciples. அநேக முறை அவர் தரிசனமானார். Many times he has showed himself to the disciples. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். We are reading in John chapter 21 verse 14. இது 3வது தரிசனம். This is the third time பாருங்க, இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது when we see this chapter. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடியகாலமான பொழுது 4ஆம் வசனம், இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். When the morning was now come, Jesus stood on the shore, but the disciples knew not that it was Jesus. முன்பே நடந்த 2 தரிசனங்களும் அது உடனடியாக நடந்து முடிந்துவிட்டது. The previous appearances were immediately happened and disappeared. அவர்கள் முன்பாக தோன்றுகிறார், மறைந்து போகிறார். He appeared and then immediately he disappears. அவர்கள் தோமாவுக்கு முன்பாக, அவர் தோமாவும் அவருடைய சீடர்களுக்கு முன்பாக அவர் அங்கே தோன்றுகிறார், உடனடியாக மறைந்து போகிறார். He appears before Thomas and then immediately he disappears. ஆகவே பிரதான சீடனாகிய பேதுரு முடிவுக்கு வருவதை பார்க்கிறோம். Then Peter came to a decision, who is the chief of the disciples. இவர் வருகிறார் போகிறார், நாம் என்ன செய்வோம்? He comes and goes, now what we shall do? சிலுவை மரத்துக்கு போவதற்கு முன்பாக நம்மோடு கூட தங்கியிருந்தார். Before going to the cross, he was with us. பாருங்க, நம்ம அந்த உணவுக்காகவோ மற்ற எந்த காரியத்திற்காகவோ நாங்கள் கவலைப்படவில்லை. We don't have to worry about food or any other thing. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். He has taken care of all the things. இப்பொழுது அவர் வருவது போவதுமாக இருக்கிறார். He is coming and going. அவர் இப்பொழுது தன் பிதாவினிடத்திலே போவார் என்று நமக்கு தெரியாது. We don't know when he goes to the Father. நம்முடைய நிலைமை என்ன ஆவது What will be our status? என்று சீமோன் பேதுரு சிந்தித்தவனாக Simon Peter was thinking about this. பாருங்க, 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். We are reading in verse 3. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். John chapter 21 verse 3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. Simon Peter said unto them, I go a fishing. They say unto him, we also go with thee. They went forth and entered into the ship immediately, and that night they caught nothing. ஆகவே சீமோன் பேதுரு ஒரு முடிவுக்கு வருகிறான். Simon Peter has decided one thing. அந்த ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டார். The Lord has forsaken us. நம்ம திரும்ப நம்ம தொழிலுக்கே திரும்பலாம். Let us go back to our own business. நம்ம பழைய நிலைமைக்கே திரும்பலாம். Let us go back to our own place. இன்று அநேகர் கூட அப்படிதான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். Today many of us are also thinking like that. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டு அவர் மீது விசுவாசம் வைத்து அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறினோம். We have changed and believed in the Lord Jesus Christ and changed towards him. சோதனைகள் வரும்பொழுது, Many temptations came. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது அருகாமையில் இல்லாதது போல தோன்றும் பொழுது, It is looking like the Lord Jesus Christ was not with us. என்னுடைய பழைய வாழ்க்கைக்கே திரும்புகிறேன். I am going back to my own life. அந்த பழைய வாழ்க்கையே எனக்கு மிகவும் நல்லதாக பட்டது. That life
that old life was better for me. என்று நீ சொல்வாயா? If you say like that, அப்படி என்றால் உன் விசுவாசம் எப்படிப்பட்டது? then how much is your faith? எவ்வளவு நாள் நீ சபைக்குள்ளாக வந்து How கொண்டிருக்கிறாய்? many days you are here for this எவ்வளவு church? நாட்களாக நீ வேதத்தை வாசித்துக் How கொண்டிருக்கிறாய்? many days you are reading the scriptures? எவ்வளவு நாட்களாக நீ ஜெபம் பண்ணி How கொண்டிருக்கிறாய்? many days you are praying? எல்லாமே விருதாவா? Whether all ways. அவர் மீது உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? How much faith you are having on him? அற்ப விசுவாசியாக இருக்கிறாயா? You have a very little faith. வித்தியாசமே இல்லை. There is no difference. உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? How much is your faith? அது ஆண்டவர் மீது பெருகி இருக்கிறதா? Whether it has increased. அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், உனக்கு உணவு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், உனக்கு உடை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர் மீது நீ விசுவாசமாக இருக்கிறாயா? Whether it has given or whether they have taken, whether they have given you food or not, are you have the faith on the Lord Jesus Christ? சீமோன் பேதுரு அவரோடு கூட பயணித்தான். Simon Peter have traveled with him. 3.5 வருட காலமா அவரோடு கூட பயணித்தான். 3.5 years he was traveling with the Lord அவர் Jesus செய்த Christ. அற்புதங்கள்லாம் பார்த்தான். He have seen all the wonders and miracles which the Lord Jesus Christ have done. அவர் பேசின எல்லா வார்த்தையும் He கேட்டான். have heard all the words which the Lord இருந்த Jesus போது Christ அவன் spoke. சொல்லுற வார்த்தை என்ன? Even then what he says, என்னுடைய பழைய நிலைமைக்கு திரும்புகிறேன். I am going back to my old life. அது எவ்வளவு பரிதாபமான ஒரு How காரியம். sad is this? பாருங்க, அவன் பிரதான சீடர். He is the chief of the இந்த disciples. வசனத்திலே, இந்த அதிகாரத்திலே 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை We வாசிக்கிறோம். are reading in the second verse of this chapter. அவனோடு கூட 7 சீடர்கள் இருக்கிறார்கள். Along with him there are 7 disciples. அவன் சொன்ன உடனே, After he said, பேதுரு சொன்ன உடனே, after the Peter அந்த spoke, சீடர்கள் எந்த கேள்வியுமே எழுப்பல. without asking any question, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாலும் கூட சீடர்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். Lord Jesus Christ have said they may have asked a question. சீமோன் பேதுரு சொன்ன உடனே But when Simon Peter says, அவர்கள் உடனடியாக படவேறினார்கள். immediately they get into the ship. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல, Going to Luke chapter 5. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், Luke chapter 5. அவர் பேதுரு அழைத்த வண்ணத்தை நாம் பார்க்கிறோம். We are reading how he calls the faith Peter. ஒரு சில வசனங்களை நான் படிக்கிறேன். I am reading few verses. பாருங்கள், 3ஆம் வசனம். அப்பொழுது அந்த படகில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். Now when he left at speaking, he said unto Simon, launch out into the deep and let down your own nets for a draught. இப்பொழுது அந்த போதகம் பண்ணின பிறகு After he spoke this, அவர் கடலிலே சென்று படகை போடு என்று சொல்கிறார். he is telling that go into the sea and keep your ship there. படகிலே அவன் அந்த படகிலே சென்று அந்த வலையை போட்ட பொழுது After he threw the net into the sea, 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். reading in verse 6, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். when they had this done, they enclosed a great multitude of fishes and the net brake. 8ஆம் வசனம். Verse 8. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். When Simon Peter saw it, he fell down at Jesus' knees, saying, depart from me, for I am a sinful man, O Lord. சீமோன் பேதுரு மீன்பிடி தொழிலாக கொண்டவன். Simon Peter is a fisherman. மிகவும் திறமையானவன். He is a very talented person. அவன் ஆட்களை வைத்து அவன் மீன்களை He பிடித்தான். had people with him to catch the fishes. தானும் கூட சென்று மீன்களை He பிடித்தான். also went for the fishing. அவன் திறமையெல்லாம் பயன்படுத்தினாலும் கூட அவ்வளவு மீன்களை அவன் இதுவரை பிடித்ததில்லை. Even if he had used all his talents, he had not caught that much fish which he caught that day. ஆண்டவருடைய சொல்லை கேட்டு அவன் வலையை போட்ட பொழுது After he listened to the words of the Lord, வலை he கிழிந்து போகத்தக்கதான மீன்களை அவன் பிடித்தான். caught a multitude of fish that the net might have broke. உடனடியாக அவன் சொல்கிற வார்த்தை என்ன? Immediately what he was saying, நான் பாவியான I மனுஷன். am a sinful எவ்வளவு man. உண்மையான அறிக்கை பாரு. How true that words are. நான் பாவியான I மனுஷன். am a sinful man. அவன் தன்னை உணர்ந்த பொழுது, When he realized himself, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவா மாற்றுவேன் என்று he சொல்கிறான். says that I will make you the catchers of men. Fishers of men. I will make you the fishers of men. நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவளா நான் I will மாற்றுவேன். make you the fishers of men. அந்த பேதுரு தான் That same Peter, எல்லா அதிசயங்களையும் பார்த்த பிறகு seen all the wonders and miracles. இப்பொழுது வாழ்க்கையிலே தோற்றுவிட்டவனாக அவன் திரும்பவும் தன் தொழிலுக்கே திரும்புகிறான். But again he is going back to his own business. அவன் மாத்திரமல்ல, Not only himself, அவனோடு கூட இருக்கிறவர்களையும் அழைத்துக் கொண்டு செல்கிறான். he is also making all the disciples with him to do that same work. பந்தியை சுற்றி வந்திருக்கிற நம்மிடத்தில் ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். Now the Lord is asking us a question. உன்னுடைய விசுவாசத்தை நீ விட்டு விட்டாயா? Whether you have lost your faith, நீ என் மேல் கொண்டிருந்த ஆதி அன்பை விட்டு விட்டாயா? whether you have lost the love which you had for me in the earlier பல days, சூழ்நிலைக்குள்ளாக நீ போய் கொண்டிருக்கிறாய். are you entering into many பல things? வருத்தங்கள் உனக்கு இருக்கிறது. Many troubles are with நாளை you. தினத்தை குறித்து நீ கவலைப்பட்டுக் You கொண்டிருக்கிறாய். are worrying about tomorrow. நான் என்ன செய்வேன் என்று யோசித்துக் You கொண்டிருக்கிறாய். are thinking what I am going to do tomorrow. நான் பழைய நிலைமைக்கு போவேன் என்று நீ முடிவெடுத்திருக்கிறாயா? Have you decided that I am going to go back in my life? ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை உனக்கு சொல்லிக் The கொண்டிருக்கிறார். Lord is speaking to you these words for you. ஆண்டவர் உன் மத்தியிலே இதை பேசிக் கொண்டிருக்கிறார்.
Simon Peter. அவன் மறுதலித்த மனுஷன். He had forsake the Lord. Denied the Lord. Denied the Lord. அவன் மறுதலித்த மனுஷனாக காணப்படுகிறான். Denied the Lord. இவனை தெரியுமா என்று கேட்கும்போது He was asked the question whether you know him. எனக்கு தெரியாது என்று மறுதலித்தான். I do not know him. அநேக காரியங்களை அவன் தோற்று விழுகிற மனுஷனாக இருந்தான். Many times he has fallen down and he has lost many times. நாம கூட நம்முடைய வாழ்க்கையிலே தோற்கிற மனுஷனாக இருக்கிறோம். In life also we are the person to be lost. இங்க இருக்கிற மனுஷங்களை பார்த்து பிள்ளைகளை பார்த்து நான் ஒரு வார்த்தை கேட்பேன் என்று சொன்னால், ask a question to these people here. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் தோற்கவே இல்லை என்று சொல்லி யாராவது சொல்ல முடியுமா என்று கேட்டால், Can you say that after taking Lord Jesus Christ as my Savior, I have not lost anything? Can you say? ஒருவரும் கூட கையை தூக்க முடியாது. You can raise your hand like that. நானும் கூட கையை தூக்க முடியாது. I can also not raise the hand. நாம் எல்லோரும் தோற்ற மனிதர்கள். All of us are lost men. ஆனால் அவர் நம் மீது வைத்த அன்பு தோற்கவே இல்லை. But the love which the Lord has on us has not lost. அவர் நம் மீது வைத்த அன்பை அவர் எடுத்துக் கொண்டிருந்தால், If he has taken the love from us, நாம் நிர்மூலமாக மாறி இருப்போம். we have destroyed. நாம் ஒன்றுமில்லாமல் போயிருப்போம். We nothing. நாம் தூசியாக மாறி இருப்போம். We respect அவர் நம் மீது வைத்த அன்பினால் because of the love which he had for us. நம்மை தேடி வந்தார். He came towards us. மறுபடியும் சந்திக்கிறார். Again and again. நீங்கள் என் மீது அன்பு கூறவில்லை. You have not loved me. நான் உங்களை முந்தி நேசித்தேன். I have loved you first. நான் உங்களை முந்தி I have நேசித்தேன். loved you first. நீங்கள் என்னை You நேசிக்கிறீர்கள். have loved me. நீங்கள் பாவியாக இருக்கும்போது I நேசித்தேன். have loved you even you were sinners. நீங்கள் உங்களுடைய தாயின் கருவிலே உருவாகும் போது நான் உங்களை நேசித்தேன். Even when you were born in the mother's womb, I have loved you there. உங்களை பேசுவதை அழைத்தேன். I have called you by name. நீங்கள் என்னுடையவர்கள் என்று சொன்னீர்கள். You are mine. நீங்கள் என்னுடையவர்கள். You are mine. நான் உங்களை விட்டு போக மாட்டேன். I will not leave you. நீங்கள் என்னை மறுதலித்தாலும், Even if you deny me, நீங்கள் தோற்று போனாலும், even if you have lost my உங்களுடைய விசுவாசம் குறைந்தாலும் கூட even if your faith is little, நான் உங்களை விட்டு அகல மாட்டேன். I will not go away from ஆண்டவராகிய you. இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியில் பேசிக் The கொண்டிருக்கிறார். Lord Jesus Christ is speaking a mystery. பேதுருவிடத்தில் பேசினார். He spoke to Simon Peter. அவன் தன்னுடைய பழைய நிலைமைக்கு திரும்பினான். He went back to his old life. அவன் தன் படகிலே ஏறினான், மீன் பிடிக்க சென்றான். He went into the ship for catching the fish. திறமையெல்லாம் காட்டி விடலாம் என்று நினைத்தான். He thought that he can show his talents. அவன் இரவு முழுவதும் அந்த திபேரியா கடலிலே அவன் மீன் பிடிக்கிறான். The whole night in the sea of Tiberias he was catching the fish. அது அவனுக்கு பழக்கப்பட்ட கடல். It is a known sea for him. எப்பொழுது மீன்கள் வரும் என்று அவனுக்கு தெரியும். He knows when there will be a fish. அவன் திறமையான மீன் பிடிப்பவன். He is a very good fisherman. அவனுக்கு தெரியும் எப்ப பிடிக்கலாம். He knows when to catch. ராம் முழுவதும் முயற்சிக்கிறான். The whole night he was trying. ஒரு சின்ன மீன் கூட கிடைக்கல. Even a small fish. கர்த்தரை விட்டு போய் நீ வாழ்ந்துடலாம்னு நினைச்சா உன்னுடைய நிலைமைதான். If you go away from the Lord and you think that you can. என்னுடைய பழைய வாழ்க்கை மிகவும் நல்லதாக இருந்தது என்று நினைத்தால் அப்படித்தான். If you think that my whole life is good, then your life will be like this. அவனுடைய மூளை அறிவை மீது நம்பிக்கை வைத்து நான் சென்று இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று நீ முடிவெடுத்தால் உன்னுடைய நிலைமை அப்படித்தான். If you think that with my brain I can go to the world and I can live by my own self, your status will ஒரு be like சின்ன this. மீனை கூட உன்னால் பிடிக்க முடியாது. You cannot even catch a small fish. ஆகவே விடியற்காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார். So that's why the morning Lord Jesus Christ was at the shore. உன்னை மறுபடியும் சந்திக்கிறவர். So again to meet you. Our Lord is the Lord of second chance. நமக்கு தேவனான இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கிறவர். வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். He will give chances again and அவர் again. கைவிடுகிற தெய்வம் இல்லை. He is not the Lord who forsake you. அவர்கள் ஒருவேளை சீடர்கள் அவரை அறியாதிருந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. It has been mentioned that the disciples didn't know him. ஆனால் தேவாதி தேவன் உன்னை The அறிந்திருக்கிறார். Lord of Lords know you. அவனை உள்ளங்கையிலே வைத்திருக்கிறார். God kept you in his hand. உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். He is seeing you always. உன்னுடைய தலைமுடியெல்லாம் எண்ணி இருக்கிறார். God counted every number of your hairs. உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். He has blessed you. உன்னுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை எப்படி இருக்கும் அவர் He அறிந்திருக்கிறார். knows your beginning and the end. ஆகவே உன்னை அவர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். So he is coming towards you. அவரை விட்டு விலகி போகாதே. Don't go away from him. ஒருவேளை நீ அறியாமல் இருக்கலாம். Maybe you do not know him. ஆனால் அவர் உன்னை அறிந்திருக்கிறார். But he knows you. முற்றுமுடிய அறிந்திருக்கிறார். He has known you completely. பாருங்க அவர் கேட்கிற காரியம் என்ன? What he is asking to you. இயேசு அவரை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்று அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். He asked them that whether children have any meat. They answered him no. ஏதாவது இருக்கிறதா? Do you have any? ஏதாவது இருக்கிறதா? Do you have any? உன்னை பார்த்து கேட்கிறார். He is asking you. உன்னுடைய சொந்த திறமையினால ஏதாவது சாதிச்சியா? Whether you have achieved because of your own talents. என்னை விட்டு நீ போனாயே. You have went away from me. கடலின் ஆழத்துக்கு போனாயே. You have went into the depth of the sea. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டாயே. Throughout the night you have
God. உன்னுடைய வேர்வை துளி நிலத்தில் சிந்த கடலில் சிந்த நீ உழைத்தாயே. You have made your sweat spill on the sea. ஏதாவது கிடைத்ததா? Did you got anything? இன்று நாம் அநேகரும் கூட Today many of us, தேவனுக்கு முதல் இடத்தை கொடுக்காமல், without giving the first place to God, தேவனுடைய சபையை நேசிக்காமல், without loving the church of God, தேவனுடைய காரியங்கள் மீது பற்றுதலாயிராமல், without holding the things of God, என்னுடைய காரியம், என்னுடைய காரியம், என்னுடைய வேலை, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய காரியங்கள் இதுவே பார்த்து கொண்டு இருக்கிறோம். we are saying that my work, my things, my children and my wives and my family. நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நீ உன்னுடைய பிள்ளைகளை, உன் மனைவியை ஆதாயப்படுத்திக் கொள்ளவே முடியாது. Even though if you try a lot, you cannot be able to satisfy your wife and children. நீ கர்த்தரை விட்டு போவே என்று சொன்னால், If you go away from the Lord, நீ வெறுங்கையனாக மாறுவாய். you will become empty-handed. அங்கே ஓடுவாய், இங்கே ஓடுவாய், ஒன்றையும் சம்பாதிக்க You மாட்டாய். will go there and you will go here, you will not gain anything. முடிவிலே உன்னுடைய நிலைமை பரிதாபத்துக்குள்ளாக காணப்படும். At the end, your status will be very much sorrowful. ஆகவே வெறுங்கையனாக நீ திரும்புவாய். You will become empty-handed. பேதுரு சொன்னது போல ஒன்றுமில்லை. As Peter said that we have nothing. பிள்ளைகளே, ஏதாவது நீ சாதித்தாயா? Children, have you achieved anything? உன்னுடைய திறமையினால ஏதாவது சாதித்தாயா? Your talents, have you achieved anything? நீ பெருமையாக இருக்கிறாய், உன்னுடைய பெருமையினால ஏதாவது சாதித்தாயா? You are right now, are you done anything because of your pride? மெய்யாகவே ஒத்துக்கொள்ள வேண்டிய காரியம் Really what you have to confess. பாருங்க, ஒன்றுமில்லை. Nothing I have. முதலாவதாக கன்ஃபெஷன். First is confession. ஒத்துக்கொள்ளுகிற காரியம். First you have to confess. தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதே. Before the Lord, you should not make yourself எனக்கு proud. அநேக தாளந்துகள் இருக்கிறது என்று பெருமை பாராட்டாதே. You should not proud that I have many talents. நான் சம்பாதிப்பேன் என்று பெருமை பாராட்டாதே. I am going to the end. Don't say like that. உனக்கு கொடுக்கப்பட்ட சம்பாத்தியம், வீடு, மனைவி, மக்கள் யாவும் அவர் கொடுத்த ஈவு. Salary, house, wives and children are the gifts of the God. ஆகவே அவருக்கு முன்பாக நீ பெருமை பாராட்டாதே. Before him, you should not make yourself proud. அவர் உன் மீது பிரியப்பட்டால் உனக்கு கொடுத்திருக்கிறார். He has given you because they love you. உனது கையினால் நீ சம்பாதித்தது அல்ல. Not because of your hand you have நான் என்னுடைய saved. கையினாலே என்னுடைய மூளையினாலே செய்வேன் என்று சொன்னால் கையை உடைத்துடுவார். If you think that with my hand and with my brain I can achieve it, then he will break your hand. ஆகவே தேவன் மீது நம்பிக்கையாயிரு. So have faith in the God. அவரை விட்டு நீ தூரம் போகாதே. Don't go away from the God. ஒன்றுமில்லை என்று சொன்னான் பேதுரு. Peter says, I have nothing. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். Genesis chapter 32 we are reading. யாக்கோபு என்ற நதியண்டையிலே யாக்கோபை நாம் பார்க்கிறோம். We are seeing Jacob under the brook. பாருங்க, அவன் தனிமையிலே தேவனோடு கூட போராடுகிறான். He is alone and wrestling with the God alone. அப்பொழுது யாக்கோபை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்டார்? What the God asked to Jacob? உனது பேர் என்ன? What is your name? உனது பேர் என்ன? What is your name? நான் என்னுடைய மாமனுடைய வீட்டிலே அநேக காரியங்களை சம்பாதித்தேன். I have got many things from my uncle's house. ஆனால் இரு பரிவாரங்களோடு வந்தேன். I have brought many wealth with me. என் மனைவிகள் அநேகம் உண்டு. I have many wives. மருமநாட்டிகள் உண்டு. I have many பிள்ளைகள் உண்டு. concubines. I have children. எதுவும் அவன் பாராட்டவில்லை. He has not praised அவன் all. ஒன்றுதான் சொன்னான். He told only one என் thing. பேர் யாக்கோபு. My name is Jacob. என் பேர் என்ன என்று கேட்கும் பொழுது, Then he asked, what is your name? என் பேர் யாக்கோபு. My name is Jacob. நான் ஒரு எத்தன். I am a sinner. நான் ஒரு ஏமாத்துக்காரன். I am a cheater. என்று சொல்லி உண்மையை ஒத்துக்கொண்டான். He have told the truth. பேதுருவை பார்த்து He கேட்கிறார், asked Peter, நீ என்ன சாதித்தாய்? what have I achieved? ஒன்றுமில்லை ஆண்டவரே. I have not done anything. கன்ஃபெஷன். He confessed. ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக வரும்பொழுது நீ அறிக்கை செய்யணும். When you came before the Lord, you should confess yourself. ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது, உன்னுடைய இதயத்தில் அவர் பேசும்போது நீ அவரிடத்திலே மன்னிப்பு When கேட்கணும். the Lord asks to you, when the Lord speaks to your heart, you should ask for forgiveness to the Lord. அப்பொழுதுதான் அவர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்குவார். From then onwards, He can bless you. நீ உள்ளத்துக்குள்ளேயே உன்னுடைய பாவங்களை மறைத்து வைத்துக் கொண்டிருந்தால் அவர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். If you covers your sins within your heart, He will not bless you. நீ மெய்யாகவே அறிக்கை செய்யும் போது உன்னை ஆசீர்வதிக்கிறார். If you confess truly to Him, ஆறாவது வசனத்தை வாசிக்கிறோம். verse 6 we are அப்பொழுது reading. அவர் நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள். He said unto them, cast the net on the right side of the ship, and you shall find the catch. Therefore, and now they were not able to draw it for the multitudes of fishes. சீமோன் பேதுரு உண்மையாகவே தன்னுடைய நிலைமையை ஒன்றுமில்லை என்று ஒத்துக்கொண்ட பொழுது Simon Peter, once he confessed truly that he had nothing, ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். the Lord begins to bless him. அபிரிமிதமாக ஆசீர்வதிக்கிறார். He is blessing multitude. அவர்கள் இழுத்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். He has blessed them that they are not able to draw it. பாருங்க, அவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக் He கொள்கிறார். has shown that much of blessing. உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் குறைவாக இருக்கிறதா? In your life, the blessing is very short. அப்படி என்றால் சொன்னால் நீங்க உண்மையாகவே உங்களை ஒத்துக்கொள்ளுங்கள். Then you can confess yourself. உங்களுடைய
என்றால் அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடினால் தன் மேற்சட்டையை கழட்டிக் கொண்டு கடையில் குதித்தான். Therefore the disciple whom Jesus loved said unto Peter, It is the Lord. Now when Simon Peter heard that it was the Lord, he girt his fisher's coat and took him and did cast himself into the sea. இப்பொழுது அவர் கடலில் Now இருக்கிறார்கள். they are in the sea. அவர்கள் மீன் பிடித்துக் They கொண்டிருக்கிறார்கள். are catching the fish. மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. There is no fish for them. அவர் இந்த விதமான காரியத்தை கரையிலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது யோவானா சீஷன் அவரை அறிந்து கொண்டு அவர் கர்த்தர் என்று சொன்னார். When the Lord Jesus Christ was at the shore and John knows that it was Jesus, he said to Peter that it is the Lord. உடனடியாக பேதுரு செய்த காரியம் என்ன? What immediately Peter did? தான் வஸ்திரமில்லாததை அவன் அறிந்து உடனடியாக வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டான். He knows that he was naked. He immediately girt his fisher's coat unto him. உடனடியாக இவர்களை விடவும் நான் முதலாவதாக சென்று அங்கே ஆண்டவரை நான் சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறான். He thought that I should go before all of them and we should meet the Lord. உடனே அவன் கடலிலே குதித்து உடனடியாக ஆண்டவரிடத்திலே போகிறதை பார்க்கிறோம். He jumped into the sea and went towards the Lord. இவர்களெல்லாம் பிடித்த மீன்களை எப்படியாவது கரைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். These people were thinking that whatever fish they have caught, they have to take to the shore. இந்த மீன்களை காட்டிலும் அவனுக்கு பிரியமாய் இருந்த காரியம் என்ன? Compared to the fish which is more lovable for Peter, கடலில் இருக்கிற தேவாதி, it is the Lord who is at the shore. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மிக முக்கியமாக காணப்படுகிறாரா? Whether compared to all the blessings which the Lord given to you, whether the Lord is greater than the blessings to you. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கலாம். You may be the blessed people. ஆனால் கரையில் இருக்கிற ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் மிக முக்கியமானவர். But the Lord who is at the shore is greater than all the blessings. உங்களுடைய சொத்து சம்பத்தை காட்டிலும், All your wealth, உங்களுடைய மனைவி பிள்ளைகளை காட்டிலும், above your wives and children, உங்களுடைய வேலையை காட்டிலும், above your money, உங்களுடைய நண்பர்களை காட்டிலும், above your friends. கரையில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக முக்கியமானவர். Jesus Christ who is at the shore is important. அதை உணர்ந்தவனாகத்தான் ஒன்றுமில்லை என்று முதலாவதாக ஒப்பு கொடுத்த இந்த பேதுருவானவன் கடலிலே குதித்து முதலாவதாக ஆண்டவரை நோக்கி அவன் விரைந்தான். That is why Simon Peter once said that he was here nothing. Now he jumped into the sea and realized and he went towards the Lord Jesus Christ. மற்ற சிலரெல்லாம் வலையை இழுத்துக் கொண்டு வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். Other disciples were taking the net and coming into the shore. 11ஆம் வசனம். Verse 7. சீமோன் பேதுரு படகிலே ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். Simon Peter went up and drew the net to land full of great fishes, and 153, and for all they were so many, yet was not yet broken. Jesus said unto them, Come and dine. தோல்வியுற்ற வாழ்க்கையிலே நீ இருக்கிறாயா? Whether you are in the life of defeat, முதலாவதாக ஆண்டவர் உன்னை சந்தித்தார் என்று சொன்னார். the Lord has made you first. அவனை பார்த்து கேள்வி கேட்டார் என்று சொன்னார். He asked you a question. நீ ஒன்றுமில்லை என்று முதலாவதாக நீ அறிக்கை செய்ய வேண்டும். You have to confess that I have nothing. உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கேள்வி கேட்பார் என்று சொன்னால், He asked you a question in your life. நீங்கள் முதலாவதாக அறிக்கை செய்ய வேண்டும். You should confess first. நான் ஒன்றுமில்லாதவன் என்று சொல்லி அறிக்கை செய்ய You வேண்டும். should confess that I have nothing, God. முதல்ல கன்ஃபெஷன். First is confession. இரண்டாவதாக Second is கம்யூனியன். Second is communion. ஐக்கியம். Second is communion. பாருங்க, தயவு செய்து அந்த பிள்ளையை வந்து கொஞ்சம் கீழே எடுத்துட்டு போங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இயேசு அவரை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். Jesus says that come and dine. வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள். Come and dine. முதலாவதாக அறிக்கையிடுதல். First is confession. இரண்டாவதாக Second is போஜனம் பண்ணுங்கள். come and dine. முதலாவதாக கன்ஃபெஷன். First is confession. இரண்டாவதாக கம்யூனியன். Second is communion. இரண்டாவதாக ஐக்கியம். Second is நீ communion. இந்த ஐக்கியத்துக்குள்ள வர முடியாது. You cannot come into இந்த this பந்திக்குள்ள நீ வர முடியாது. You cannot come into the எப்பொழுது வர முடியாது? You cannot come. நீ அறிக்கை செய்யவில்லை என்று சொன்னால் நீ அறிக்கை செய்யவில்லை என்று சொன்னால் இந்த ஐக்கியத்துக்குள்ளாக நீ வர முடியாது. You will not confess, then you cannot come into the communion. இந்த நீ பந்தியிலே பங்கு பெற முடியாது. You cannot come into the table. ஆகவேதான் பந்தியை சுற்றி வரும்போது உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து பங்கு பெற என்று சொல்றோம். Therefore, that's why we are saying that before coming around the table, confess your sins. அறிக்கை செய்து பந்தியிலே பங்கு பெற வேண்டும். Confess your sins and participate in the table. நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவன் மெய்யாகவே ஒத்துக்கொண்டு அவன் அறிக்கை செய்த பொழுது, You will confess that I have nothing, God. வாருங்கள், வந்து போஜனம் பண்ணுங்கள். Come and dine. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவாக உங்களை அழைக்கிறார். The Lord Jesus Christ is calling how much. பந்தியை சுற்றி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படித்தான் அழைக்கிறார். All you come to around the table, He is calling you like the same way. அது அன்பான அழைப்பு. It is a calling of love. அது எச்சரிப்பான அழைப்பு. It is a calling of the warning.
அறிக்கை செய்து வா. Confess and come. பாருங்க, வேதாகம் முழுவதும் இந்த விதமான காரியங்கள் காணப்படுகிறது. Throughout the Bible, these things are there. பாருங்கள், அவர் சொல்லுகிறார், வந்து போஜனமானம் பண்ணுங்கள். Come and dine. வந்து போஜனமானம் பண்ணுங்கள். Come and dine. முதலாவதாக நாம் வாசிக்கிறோம். First we have read. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல, Verse 39. come and see. Come and see. வந்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? Jesus Christ says, நான் எங்கே தங்கி இருக்கிறேன், where I am there. என்னோட வீடு எப்படி இருக்கிறது, What is my நான் house? எப்படி வசிக்கிறேன், How I am living. நீ வந்து பாருங்கள். You come and see. பழைய ஏற்பாட்டின் உபதேசம் என்ன? What was there in the Old Testament? come and hear. Come and hear. இங்கே வந்து கேளுங்கள். Come and hear. நான் சொல்கிற வசனத்தை கேளுங்கள். Come and hear the scriptures which I say. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையோடு கூட சொல்கிறார், Jesus Christ says along with that. come and hear மாத்திரமல்ல, Not only come and hear. வந்து கேளுங்கள் மாத்திரமல்ல, Not only come and see. வந்து Hear. பாருங்கள். Come and see. நான் எப்படி சாட்சியாக வாழ்கிறேன், How I am living in நான் எப்படி பிதாவான தேவனுக்கு விருப்பமுள்ளவனாக வாழ்கிறேன். How I am living a life. வந்து பாருங்கள். Come and see. வந்து பாருங்கள். Come and see. இரண்டாவதாக Secondly, மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 28 and 29 we are reading. வாருங்கள், Come. என்னுடைய சுமை லகுவாக இருக்கிறது. My burden is light. பாருங்க, வந்து கற்றுக்கொள்ளுங்கள். Learn from this. வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று Learn சொல்றார். from this. மூன்றாவதாக Third, மத்தேயு சுவிசேஷம் Gospel of Matthew, 25ஆம் அதிகாரம் chapter 25, 34ஆம் வசனத்துல, verse 34. வாருங்கள், Come. பிதாவினுடைய சுதந்திரத்திலே பங்கு பெறுங்கள், Come and inherit the பிதாவினுடைய kingdom of God. ராஜ்யத்திலே பங்கு பெறுங்க. Come into the kingdom of God. come and inherit. Come and inherit the kingdom of God. வாருங்கள், பங்கு பெறுங்கள். Come and inherit. கடைசியாக மார்க் சுவிசேஷம் Mark chapter 6ஆம் அதிகாரம் 6, 31ஆம் வசனத்துல, verse 31. வாருங்கள், Come. இளைப்பாருங்கள். Come and rest. இளைப்பாருங்கள். Come and rest. வாருங்கள், Come. இளைப்பாருங்கள். Rest. வாருங்கள், Come. சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். Rest. வாருங்கள், Come. என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். And learn from me. வாருங்கள், Come. வந்து பாருங்கள். And see. வாருங்கள், Come. வந்து மானம் பண்ணுங்கள். And dine. பாருங்க, அவர் அழைக்கிறார். He calls us. நாம் இந்த பந்தியிலிருந்து ஒருவரும் விலகி போக கூடாது என்று அவர் விருப்பப்படுகிறார். He is willing that no one should go away from this table. அன்பாக அழைக்கிற அதே சத்தம் எச்சரிக்கையும் உங்களுக்கு கொடுக்கிறது. The calling which comes with the love is also warns you and caution you. அறிக்கை செய்யாமல் இதிலே பங்கு பெறக்கூடாது. Without confessing, you cannot participate in the table. முதலாவது கன்ஃபெஷன், First is confession. அறிக்கை செய்தல். Confession. இரண்டாவதாக Second is அவரோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறது. be communion with him. மூன்றாவது காரியத்தை பார்க்கலாம். Third thing, let us see. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். At that time the Lord came and gave the fish and meat. 14ஆம் வசனம், இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்காக தரிசனங்கள் இது மூன்றாவது தரிசனமாக இருக்கிறது. This is the third time that Jesus showed himself to his disciples. After that he was rising from the dead. பாருங்கள், அவர்கள் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். He is the God who calls. அவர்களுக்கு போஜனம் பண்ண பானம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். He is the one who gives bread and fish. அது மாத்திரமல்ல, Not only that, அவர்கள் இந்த பந்தியிலே பங்கு பெற்ற பிறகு after they participated in the table, அவர்களுக்கு ஊழியத்தை கையளிக்கிறார். he is giving us the missionary. இதைத்தான் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். We are reading this in Matthew chapter 28. மத்தேயு சுவிசேஷம் Matthew 28ஆம் அதிகாரம் chapter 28. வாசிக்கலாம். Let us read. மத்தேயு சுவிசேஷம் Matthew 28ஆம் அதிகாரம் chapter 28. கடைசி 3 வசனங்கள் Last 3 verses. வாசிங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். முதலாவதாக அறிக்கையிடுதல். First is confession. இரண்டாவதாக தேவனுடைய பந்தியில் ஐக்கியமாக இருத்தல். Second is being communion with the Lord at the table. இது ரெண்டும் நாம் அனுசரித்த பிறகு After doing these two things, மூன்றாவதாக அவர் சொல்கிற வார்த்தை கமிஷன். that what he says is commission. அவர் ஊழியத்தை நமக்கு He தருகிறார். is giving us the commission. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு All கொடுக்கப்பட்டிருக்கிறது. power is given unto me in heaven and in earth. நீங்கள் புறப்பட்டு சென்று சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்று Go ye சொல்கிறார். therefore and teach all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Ghost. இந்த ரெண்டு காரியம் இல்லாமல் மூன்றாவது காரியத்தை நாம் செய்யக்கூடாது. Without doing these two things, you cannot do the third one. உன்னுடைய பாவத்தையும் உன்னுடைய கர்ம காரியங்களையும் நீ
அறிக்கையிடாமல் இந்த உடனடி நேராக நான் ஊழியத்தை செய்வேன் என்று பைபிளுக்கு வரக்கூடாது. Without confessing your sins, you cannot take the Bible and come and say that I am going to commission. நான் பரிசுத்தமானதாக மாற்றப்படுவதற்கு முன்பாக ஊழியம் செய்யக்கூடாது. Before making yourself holy, you cannot do your commission. அந்த ஊழியத்தை செய்யற பிரதர், நான் இந்த ஊழியத்தை செய்யற பிரதர், நான் ஊழியத்தின் வாஞ்சாகவே இருக்கிறேன் என்று சொன்னால் அதை நம்பக்கூடாது. If you say that I am going to do this missionary, I am going to do this work, without making yourself, you should not believe it. நீ உன்னுடைய பாவத்தை குறித்து உன்னுடைய அக்கிரமத்தை குறித்து தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்து அவரோடு கூட பந்தியிலே பங்கு பெறுகிற பாத்திரவானாக நீ காணப்படுகிறாய். Whether you confess your sins and iniquities before the Lord when you participate in the table. பிறகுதான் தேவன் அவர் உனக்கு ஊழியத்தை தருகிறார். After that only the Lord gives you the commission. முதலாவதாக confession, first is confession, இரண்டாவது communion, second is communion, மூன்றாவதாக தான் உனக்கு கொடுக்கப்படுகிற காரியம் என்ன? what is the third thing that is given to you? அது commission. That is commission. Commission to do his ministry. அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக அவர் கொடுக்கிறார். அழைக்கிறார். He commissions to do his ministry. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 10. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 10. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 10. 16ஆம் வசனம். Verse 16. The cup of blessing which we bless, is it not the communion of the blood of Christ? The bread which we break, is it not the communion of the body of Christ? communion ஐக்கியமா இருக்கிறது இல்லையா? Is it not the communion? நீ இந்த பந்தியிலே பங்கு பெறும் பொழுது Participate in நீ அவரோடு கூட ஐக்கியமாய் காணப்படுகிறாய். You are in the communion with the Lord. அவருடைய எலும்புக்கு எலும்பாகவும் You are bone to his bone. அவருடைய மாம்சத்துக்கு மாம்சமாகவும் நீ அவரோடு கூட இணைக்கப்படுகிறாய். Flesh of his flesh, you are committed to him. இது அகாப்பிரதியாக நீ பங்கு பெறக்கூடாது. You cannot participate carelessly. நாம் இதில் பங்கு பெறும் பொழுது, We participate in நாம் this. அறிக்கை செய்து நாம் பங்கு பெறும் பொழுது We confess and participate. அவருடைய எலும்புக்கு எலும்பான மனுஷனாக நீ மாறுகிறாய். You are being changed as the bone of his bone. அவருடைய மாம்சத்திற்கு ஏற்ற மாமிசம் உனக்கு காணப்படுகிறது. அவருடைய மாமிசத்தோடு கூட இணைக்கப்படுகிறாய் என்று சொல்லி You வாசிக்கிறோம். are being adhered to his flesh of his flesh. பாருங்க எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். How great things the Lord is telling to you now. பேதுரு சொன்னான், Simon Peter நான் says, மீன் பிடிக்க போகிறேன். I am going to catch நான் fish. மீன் பிடிக்க போகிறேன். I am going to catch fish. என்னோட பழைய தொழிலுக்கு நான் I திரும்புகிறேன். am going back to my own life. அப்படி என்று சொன்னால் When he says like நான் this, தோல்வியுற்ற மனுஷனாக நான் காணப்படுவேன். I will become a defeated man. நாமும் கூட பேதுருவை போல இருக்கிறோம். We are also like Peter. நான் பழைய வாழ்க்கைக்கு நான் திரும்புகிறேன் என்று சொல்வாயானால் If you say that I am going back to my old life, இயேசு இன்றைய தினத்திலே உன்னை அன்பாக சந்திக்கிறார். the Lord met you with love. உனக்கு இரண்டாவது வாய்ப்பு He தருகிறார். is giving you a second chance. அவர் கரையிலே நிற்கிறார். He is at the shore. நீ படவிலே இருக்கிறாய். You are in the ship. நீ அவரை விட்டு தூரமா இருக்கிறாய். You are far from him. ஆழ்கடலிலே இருக்கிறாய். You are at the middle of the sea. அவரை பார்த்தபொழுது நீ என்ன செய்தாய்? What you did when you see him? மீன்களெல்லாம் இழுத்து கொண்டு நீ வந்தாயா? Whether you came with the fishes. எல்லா சீடர்களோடு கூட பேசி நீ முடிவு செய்து வந்தாயா? Whether you discussed with all the disciples. அவரை பார்த்த உடனே என்ன செய்தாய்? What you did after seeing him. தான் நிர்வாணமாய் இருக்கிறேன் என்று சொல்லி உடையை உடுத்திக் கொண்டு கடலிலே குதித்து முதலாவதாக வந்தான். After he realized that he was naked, he made his cloth and he jumped into the sea and came first. அதுதான் அன்பு. That is love. கர்த்தர் என்று அவன் கண்டடைந்த உடனே முதலாவதாக அவன் கடலிலே இறங்கினான். After knowing that it is the Lord, he jumped first. தேவனை நோக்கி வந்தான். He came to the Lord. ஆகவேதான் பேதுரு மீது தேவனுக்கு அதிக அன்பு ஏற்படுகிறது. That is why the Lord has so much love towards Peter. எல்லாவற்றை காட்டிலும் எல்லாரையும் காட்டிலும் அவனை அதிகமாக நேசிக்கிறார். He loved him more than others. பாருங்க 21ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம், The Gospel of John chapter 21. 21ஆம் அதிகாரம் Chapter 21. அவர்கள் 15ஆம் வசனம், அவர்கள் போஜனமான பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவரில் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், நம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். So when they had dined, Jesus said to Simon Peter, Simon, son of Jonas, love thou me more than these? He said unto him, Yea, Lord, thou know that I love thee. He said unto him, Feed my lambs. பாருங்கள், போஜனமான பண்ண பிறகு, After dining with the Lord, அவரோடு கூட ஐக்கியமான பிறகு, after being communed with the Lord, அவனை அழைத்து அவனை பார்த்து கேட்கிறார். he called him and he asked him, சீமோனே, சீமோனே, Simon, Simon, நீ என்னை இவர்களை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறாயா? whether you love me more than this? இவர்களிலும் அதிகமாக நேசிக்கிறாயா Whether you love me more than this? என்று சொல்லும் பொழுது, When he asked like இந்த this, சீடர்களை காட்டிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? whether you love me more than
இந்த disciples? மீன்களை காட்டிலும் அதிகமாக Whether you நேசிக்கிறாயா? love me more than these இந்த riches? சொத்து சம்பத்தை காட்டிலும் அதிகமாக Whether you நேசிக்கிறாயா? love me more than this wealth? உன்னது வேலையை காட்டிலும் அதிகமாக Whether நேசிக்கிறாயா? you love me more than this one? நான் உனக்கு எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? How I am to you? அதுக்கு அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? What he says to him? நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். Yes, Lord, you know that I love you. கிரேக்க பதத்திலே போடப்பட்டிருக்கிறது. It has been mentioned in the Greek. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிற அந்த அன்பை குறித்து It போடப்பட்டிருக்கிறது. has been mentioned about the asking of the Lord Jesus Christ. அது அகப்பே என்று It போடப்பட்டிருக்கிறது. has been mentioned as agape. பாருங்க, அகப்பே அன்பு. It is called as an agape. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அகப்பே அன்பின் மூலமாக பேதுருவை நோக்கி கேட்கிறார். He is asking, the Lord Jesus Christ is asking to Simon Peter with that love. அது தேவனுடைய அன்பு. It is the love of the Lord. அந்த அன்பிலே எந்தவித பட்சபாதம் இல்லை. There is no differences in that அந்த love. அன்பு முழுமையான அன்பு. That love is complete. அதிலே குற்றக்குறை எதுவும் இல்லை. There is no changes of the அகப்பே differences. அன்பினால் அவரை கேட்கிறார். The great love he asks. நான் உம்மை நேசிக்கிறேன் என்று பேதுரு சொல்லும்போது Simon Peter says that I love thee, Lord. கிரேக்க பதத்திலே பிலியோ என்று In போடப்பட்டிருக்கிறது. Greek it has been mentioned as filio. அது நண்பர்களுடைய அன்பு. It is the love between the nine friends. உம்மை நண்பரை போல நேசிக்கிறேன். He is loving you like a friend. ஆண்டவர் தேவனை போல, தேவனுடைய அன்பை போல அவனை நேசிக்கிறார். He is loving like the love of God. அதே அன்பின் மூலமாக அவன் நேசிக்காமல் He is not loving back the same அவன் love. சொல்லுகிற வார்த்தை என்ன? What he says? பிலியோ என்று He சொல்கிறான். says filio. அப்படின்னா நான் நண்பனை போல நேசிக்கிறேன். Filio means I am loving you like a friend. என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. Feed my lambs. என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. Feed my lambs. இரண்டாம் முறை கேட்கிறார். He asks the second time. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, Simon son of நீ Jonas. என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? Love me. அதற்கு அவன் ஆமா ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்றான். Yes, Lord, you know that I love thee. இரண்டாம் முறையும் அகப்பே அன்பு. The second time also it is a great love of இரண்டாம் God. முறையும் அவன் சொல்லும் பொழுது The second time when he அவன் says, என்ன சொல்கிறான்? what he says? உம்மை நேசிக்கிறேன். I love thee, ஒரு Lord. சக மனுஷனை நேசிப்பது போல உம்மை I நேசிக்கிறேன். love thee like a neighbor. அவர் சொல்கிறார், He again என் says, ஆடுகளை மேய்ப்பாயாக. feed my sheep. மூன்றாம் தரம் அவருக்கு அப்படி கேட்கும் பொழுது Then he again asked for the third அவன் time. நொறுங்கி விழுகிறான். He was grieved. அவன் அழுகிறான். He cried. அவன் அந்த அழுகையை அடக்க முடியவில்லை. He cannot control his cry. தேவாதி தேவன் என்னை பார்த்து ஏன் இப்படி கேட்கிறார்? The Lord of Lords, why he asked me? ஏன் அவர் இப்படி என்னை 3 முறை கேட்கிறார்? Why he is asking 3 times? 3 முறை கேட்கும் பொழுது அது உறுதியான ஒரு காரியம். That is a very sure thing. அவரை நான் நேசிக்கிறேன் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். He knows that I love him. நான் முதலாவதாக படகிலிருந்து குதித்து வேகமாக கரை நோக்கி வந்தேன். When I first jumped out of the sea and came to the shore, அவர் கர்த்தர் என்று நான் அறிந்திருக்கிறேன். I realized that he is the Lord. ஏன் என்னை மறுபடியும் கேட்கிறார்? Why he is asking me again and ஏன் again? என்று சொன்னால் நான் இந்த சீடர்களை தவறாக வழிநடத்தினேன். Why? Because I have made the disciples in the wrong way. பழைய தொழிலுக்கு போக பாருங்கள் என்று I have made them to come for the old one. அந்த உணவுக்காக இந்த தேவனை காட்டிக் கொடுத்தேன். For the food I have betrayed the Lord. 3 முறை இவர் எனக்கு தெரியாது 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 என்று சொன்னேன். 3 times I have denied the Lord. ஆகவேதான் 3 முறை இந்த தேவனானவர் என்னை That கேட்கிறார். is why he is asking me 3 times. நான் வெளிப்படையாகவே சொன்னேன், இவர் எனக்கு தெரியாது, இவருக்கு தெரியாது, இவர் எனக்கு தெரியாது என்று சொன்னேன். I have openly declared that I did not know him, I did not know him, I do not know him. இப்பொழுது எல்லாரும் முன்பாகவும் அவரை எனக்கு மிகவும் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக எல்லாரும் முன்பாகவும் என்னை கேட்கிறார். Now before all of them he is asking so that he can make sure that I love him. நான் என்ன சொல்வேன்? What shall I say? ஐயோ, இவருடைய அன்புக்கு நேராக நான் என்ன செய்வேன்? What can I do compared to his love? ஐயோ, இவர் என் மேல் வைத்த அன்புக்கு நான் எதை செலுத்துவேன்? What can I give for his love which he shows to me? எனது ஜீவனை நான் எப்படி கொடுப்பேன்? How can I give my life to him? என்று சொல்லி நொறுங்கி விடுகிறார். He grieved because of that. கசந்து அழுகிறார். He is crying with bitterness. நம்மை பார்த்து அப்படிதான் கேட்கிறார். Same way he is asking நாம் அவரை you. விட்டு போனாலும் கூட Even though if we go away from him, பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். he will come back with us. உனக்கு பின்பாக வந்து கொண்டே He இருக்கிறார். is coming behind you. நீ எப்போ திரும்பி பார்ப்பாய்? When you turn back, நீ எப்போ பணமாகுவாய்? when you will change your என்று mind. சொல்லி ஆவலாய் வந்து கொண்டே இருக்கிறார். He is waiting for that. சீமோனே சீமோனே Simon, Simon, என்று கூப்பிட்டது போல like he called, உன்னை கூப்பிடுகிறார். he is also calling you. மெய்யாகவே நாம் முதலாவது அறிக்கை செய்யணும். Truly we should confess. ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை. Lord, I have nothing. எனது படிப்பு, எனது அறிவு, எனது பணங்கள், எனது சொத்துக்கள் எதுவும் ஒன்றுமில்லை. My study, my knowledge and my wealth is nothing. நான் வெறுமையானவன். I am empty. என்னோட சொந்த முயற்சி நான் எதையும் சாதித்துக் கொள்ள I have முடியாது. not achieved because of my நீ own ஜீவனை hands. கொடுக்கும் வரைதான் நான் உலகத்துக்கு நான் இருக்க முடியும். Till you have given me the life I can be in this world. நீ ஜீவனை எடுத்ததெல்லாம் நான் மண்ணுக்கு மண்ணாக If திரும்ப you have வேண்டும். taken my life, I will turn to the sand. ஐயோ, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? My life is like this. நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. I have nothing, Lord. என்னை மன்னியும், Forgive me. என்னை மன்னியும். Forgive me. இது நாம்
கேட்போமா? Let us ask the ஆண்டவரே Lord, என்ன மன்னியும். Lord, forgive me. எனக்கு பெருமை இருக்கிறது. I have proud. எனக்கு தற்பெருமை இருக்கிறது. I have self-pride. நான் பொய் சொல்லுகிறேன். I am lying. நான் கீழ்ப்படியாம இருக்கிறேன். I am not நான் obedient. பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை. I am not obedient to the parents. அவர்களை நான் திட்டுகிறேன். I am scolding them. அவர்களை பார்த்து உன்னை விடவும் எனக்கு அதிகமாக தெரியும் என்று சொல்லி நான் நினைத்துக் I கொண்டிருக்கிறேன். am telling them I know more than you. ஐயோ நான் கீழ்ப்படியாமல் பிள்ளை. I am the children of நான் disobedience. கீழ்ப்படியாமல் பிள்ளை இருந்தால் தேவ கோபாக்கினை என் மீது வருமே. If I am the children of disobedience and the wrath of நான் God will தேவனுக்கும் come over me. பெற்றோருக்கும் கீழ்ப்படிய வேண்டுமே. So I should be obedient to the God as well நான் as my தேவனை அன்பு parents. கூற வேண்டுமே. I should love the Lord. எல்லோரையும் அன்பு கூற வேண்டுமே. I should love more than என்று God. சொல்லி மெய்யாக அறிக்கை செய்யணும். So let us confess to the Lord truly. பாவத்தை குறித்து மாத்திரம் அறிக்கை செய்வதல்ல. Not only confess to the sins. பந்திக்கு முன்பாக வந்திருக்கிறீர்கள். Now you are before the table. நான் கடந்த வாரத்தில் இந்த பாவம் செய்தேன். Last week I have did this நான் sin. பொய் சொன்னேன். I have told that lie. அது சாதாரண விஷயம். That is a very simple thing. அது கூட செய்யணும் தான். You should also do that. ஆனால் அதற்கும் மேலாக But what is more than that? ஆண்டவரே நீர் என் மீது வைத்த அன்புக்கு ஈடாக நான் உன் மீது அன்பு வைக்கவில்லை. Lord, I have not shown the love which you have kept on me. நீ அகப்பே அன்பினால் என்னை நேசித்தீர். You have loved me with an agape love. கடந்த வாரம் முழுவதும் அகப்பே அன்பினால் The நேசித்தீர். last week you have given me the agape love. நான் அந்த அளவுக்கு உம்மை I நேசிக்கிறேன். have not loved you that சொல்ல much. முடியுமா? But can you say like அறிக்கை that? செய்ய முடியுமா? Can you confess like ஆண்டவர் that? என்பது நேசத்திற்கு ஈடாக இணையாக என்னுடைய அன்பு இல்லை. Lord, my love is not equal to or comparable to the love which you have shown me. ஐயோ நீர் வைத்த அன்புக்கு ஈடாக நான் அன்பு செலுத்தவில்லையே. I have not shown the love which you have shown me, Lord. நான் அதை அறிக்கை செய்கிறேன். I am confessing that, Lord. அதுதான் மேலான அறிக்கை. That is the greater confession. உமது அன்பினால் என்னை மூடும். You cover me with your love. நீர் என்னை நேசித்து உமது ஜீவனை எனக்கு கொடுத்தீர். You have loved me and you have given your life. நானும் உம்மை நேசித்து எனது ஜீவனை நான் உமக்கு I கொடுக்கிறேன். will also love you and give my life to you, Lord. சொல்லுது மாத்திரமல்ல செய்து காட்டணும். Not only to say but also to do. அப்பொழுதுதான் ஊழியம் செய்ய முடியும். Then only you can do the ministry. அப்பொழுதுதான் வார்த்தையை கொடுக்க Then முடியும். only you can give the word. அப்பொழுதுதான் சாட்சி சொல்ல முடியும். Then only you can give the எல்லார testimony. காட்டிலும் நான் உம்மை அதிகமா And நேசிக்கிறேன். above all, I love you, Lord. நீ எல்லார காட்டிலும் என்னை நேசிக்கிறாயா? Whether you love above all the beings. உன்னுடைய அன்பிலே எந்த குறையும் இல்லையா? Whether there is any very littleness in your love. உன்னை பார்த்து The கேட்கிறார். Lord asks for you. பந்திக்கு முன்பாக வந்திருக்கிறார். Before you are before the table. மனக்கசந்து அவர் முன்பாக அழு. You cry with bitterness. மனக்கசந்து அவர் முன்பாக அழு. Cry with bitterness. அவரோடு கூட பேசு. You speak with him. நீ பேசி எவ்வளவு நாள் ஆகுது? How long you have spoken with ஆண்டவரோட him? பேசி எவ்வளவு நாள் ஆகுது? How many days are there you have spoken உன்னுடைய with மனைவியோடு பேச him? நீ துடிக்கிறாயே. You are just searching to speak with your உன்னுடைய wife. நண்பர்களோடு பேசவில்லை என்று சொன்னால் உனக்கு பைத்தியம் பிடிக்கிறது. You are getting mad if you not spoken with your friends. Facebookல பார்க்கறேனாக்க உன் கை நடுங்குது. If you have not seen the Facebook, your hands are shivering. செகண்டுக்கு நீ தொட்டுக்கொண்டே இருக்கிறாயே. Every second you are touching it. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொட்டு எத்தனை நாள் ஆச்சு? How many days were passed since you touched the Lord? அவரோடு முகமுகமாக பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? How many days passed since you speak with him face to face? இரவிலே அவரோடு கூட அழுது அவரோட ஒப்புரவானது எவ்வளவு நாள் ஆச்சு? How many days did you spend the time with him at night? சண்டே இன்னைக்கு வந்து தைரியமா நான் பங்கு பெறலாம் வந்திருக்கிறாயே. You came to Sunday to meet him. துடிக்கிறமா வந்திருக்கிறாயே. You came very strongly. உன்னை பார்த்து கேட்கிறார். He is asking you. நான் வைத்த அன்பு கீடாக நீ அன்பு வைத்திருக்கிறாய். Whether you have kept the same love which I have shown to you. பேதுருவை பார்த்து அந்த வார்த்தை கேட்கும்போது When he asked the same love to Simon Peter, அவன் மனம் கசந்தடைகிறான். he grieved and cried with bitterness. அவர் காட்டின அன்பு கீடாக நாம் அன்பு காட்ட வேண்டும். We should show the love which the Lord shows to you. அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? First, what we should do? அறிக்கை செய்யணும். First, we should confess. இரண்டாவது என்ன செய்யணும்? Second, what we should அவரோட do? அந்யோன்ய ஐக்கியமா We இருக்கணும். should come. We have a communion with him. அப்படி இருக்கும்போது When we have these two things, உன்னுடைய வாழ்க்கையானது திரும்ப சீர்பெறும். then your life will become clear. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமா இருப்பாய். You will become the vessel of blessed. You will be restored to the old condition. நீ பழைய இடத்துக்கு திரும்புவாய். ஆதியிலே இருந்த அன்புக்குள்ளாக நீ திரும்புவாய். You will go back to the love which was at the beginning. அப்பொழுது ஆண்டவரை நீ நேசித்து Then you will love the Lord. அவருக்கு நீ ஊழியம் செய்ய ஆண்டவர் உனக்கு ஊழியத்தை கொடுப்பார். Then the Lord will give you to do the ministry. உண்மையாக ஒத்துக்கொள். You should confess truly. உமக்கு ஏற்றவனாக உம்முடைய அன்புக்கு நிகராக நானும் அன்பு செய்ய வேண்டும் என்று ஒத்துக்கொள். You should confess that I should also love you the same way which you love me. இந்த நிலைமையோடு கூட பந்தியில பங்கு பெறும்போது Then we participate with the same thing in the table. நம் தேவன் நம்மை அபிவிருத்தியாக ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். The Lord is willing to bless us abundantly. ஜெபம் பண்ணுவோம். அவருடைய பத்தியிலே பங்கு பெற போகிறோம். கேட்ட வசனப்படி ஒப்பு கொடுக்கலாம். யோசுவா சொல்லும்போது
நானும் என் வீட்டாரமோ என்றால் கத்தரையே சேவிப்போம். நான் மட்டும் சேவிப்பேன்னு சொல்லலை, நானும் என் வீட்டாரமோ கத்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு சாய்ஸ் கொடுக்கிறார், எதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்று அவர் கேட்கிறார். ஆகவே நம்ம முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டியது மிக மிக அவசியம். நானும் என் வீட்டாரமோ என்றால் கத்தரையே சேவிப்போம். விதமாக நம்மை அர்ப்பணித்து பார்த்தோம்னா இந்த பந்தியில் வந்து வரலாம். நாம் ஆண்டவரை நேசிக்கிறது போல நாம் அவரை நேசிக்க வேண்டும் சொல்லி எதிர்பார்க்கிறார். விதமாக நேசித்திருக்கிறோமா என்று நம்மை சேர்த்து பார்க்கலாம். அதில் குறைவுள்ள அற்பம் என்றால் நம்ம முழுதுமாக அறிக்கை செய்வோம். ஆண்டவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவருடைய அன்பை என் உள்ளத்தில் விட்டுருங்க, உங்களுடைய அன்புனால என் இதயத்தை நிரப்புங்க என்று சொல்லி கேட்கணும். உங்களுடைய அன்பை நான் புரிந்து கொள்ள வேண்டிய விதமாக சரியான விதத்தில் புரிந்து கொள்ள உதவி செய்யும். அப்படி தான் திருப்பி நம்ம அவரை நேசிக்க முடியும். நீங்கள் எவ்வளோ தூரம் என்னை நேசிச்சிருக்கீங்கிறத எனக்கு காட்டுங்க, என்னை புரிய பண்ணுங்க. அவரை நம்ம என்னை வெளிப்படுத்தினால்தான் நான் புரிந்து கொள்ள முடியும், இல்லைன்னா புரிந்து கொள்ள முடியும். சும்மா பிரசங்கத்தை கேட்டுலாம் புரிந்து கொள்ள முடியும். டைரெக்டாக அவர்கிட்ட கேட்கணும். நமக்கும் ஆண்டவருக்கும் நேரடியான டைரக்ட் டீலிங், நேரடியான உறவுக்குள்ளே வரணும்னு சொல்லி ஆண்டவர் ஏக்கத்தோடு இருக்கிறார். விதமான ஏக்கத்தோடு நாமளும் கேட்கணும், எனக்கு புரிய வைங்க, நீங்கள் எப்படி நேசித்தீங்கன்னு எனக்கு புரிய வைங்க, அதே அன்பை நான் காட்டுறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் கேட்குறோம். ஜோமல்லம்